மாவட்டம் விளாத்திகுளம் வட்டம் மேல்மாந்தை ஊராட்சி மேல்மாந்தை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெத்தனாட்சி பெரியாண்டவர் திருக்கோவில். பெத்தனாட்சியின் பிறப்பும் பெயர் காரணமும் இந்த கோயிலின் நாயகியான பெத்தனாட்சி திருச்செந்தூர் பகுதியை பூர்வீகமாக கொண்டவர். இவருடைய இயற்பெயர் பெரியநாச்சி. மேல்மாந்தை பகுதியில் வளர்ந்த இவரை அப்பகுதி மக்கள் பெத்தனாட்சி என்று அன்போடு அழைத்தனர். கிபி 11ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை வேலாயுதம் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் மிகச்சிறந்த போர் வீரனாக இருந்த போதிலும் பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் கொடுங்கோல் மன்னனாக இருந்தான். பெத்தனாட்சி இளமை முதலே திருமால் மீது தீவிர பக்தி கொண்டவர். நெற்றியில் நாமம் தரிக்கும் வழக்கம் கொண்ட இவர் வறுமையின் காரணமாக மன்னனின் ஆட்டுக்கூட்டையில் வேலை பார்த்து வந்தார். கற்புக்காக செய்த தியாகம். பெத்தனாட்சியின் அழகை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் அவரை தனது அந்தப்புறத்திற்கு அழைத்து வருமாறு ஆட்களை அனுப்பினார். தனது கற்பையும் மானத்தையும் உயிராக கருதிய பெத்தனாட்சி மன்னனிடம் சிக்குவதை விட மரணமே மேல் என தீர்மானித்தார். மன்னனின் ஆட்களிடம் பிடிபடாமல் இருக்க அவர் தனது உயிரை மாய்த்து கொண்டு மரணமடைந்தார். தெய்வமான பெத்தனாட்சி மறைந்த மறுநாளே அவர் ஒரு தெய்வமாக மாறிவிட்ட செய்தி ஊர் முழுவதும் பரவியது. தாம் செய்த தவறை உணர்ந்த மன்னன் மனமுடைந்து மாண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அந்த ஊரில் மர்மமான நோய்களும் பாதிப்புகளும் ஏற்பட்டன. ஊர் மக்கள் கருப்பசாமி மூலம் அருள் வாக்கு கேட்டபோது பெத்தனாட்சியை சாந்தப்படுத்தினால் அவள் ஊரை காப்பாள் என்ற வாக்கு கிடைத்தது. அதன்படி மக்கள் அவருக்கு கோயில் எழுப்பி வழிபடத் தொடங்கினர். பெரியாண்டவர் சிவனின் அம்சம். இக்கோயிலில் வீட்டிற்கும் பெரியாண்டவர் சிவனின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறார். பார்வதி தேவியின் சாபத்தால் பித்தம் பிடித்த நிலையில் ஈசன் உலகை வலம் வந்தபோது இந்த பகுதியில் தங்கி அருள்பாலித்ததாக ஒரு நம்பிக்கை உள்ளது. பெத்தனாட்சியுடன் இணைந்து பெரியாண்டவர் இந்த ஊரின் காவல் தெய்வமாக ஆட்சி புரிகிறார். பெத்தனாட்சியை சாந்தப்படுத்த மாசி மாத வெள்ளிக்கிழமைகளில் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.